ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னங்க இது எனக்கு நமக்கு உண்மை புரியல. இன்றைக்கி என்ன நம்ம சிறகடிக்க ஆசையில் நடந்துச்சு அப்படின்னா, நம்ம மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சரி நம்ம மனோஜ் நம்ம ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம தலைக்கு வந்து அந்த பத்து போடுறது அப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கும்போது மனோஜும் பார்த்துட்டு சரி ஓகே நம்ம ரோகிணி வந்து நம்ம கொஞ்சம் வந்து நம்ம கேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி திரும்பி பழையபடி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைக்கிறாரு. அப்புறம் மார்னிங் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவர் மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி வந்து இது பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம கஞ்சி வந்து காய்ச்சி கொடுக்குறாங்க. கஞ்சி காய்ச்சி கொடுத்துட்டு இருக்கும்போது மீனா உள்ளே வராங்க. மீனா வந்து உள்ளே வாட்டி டிவிக்கு சொல்லியிருக்காங்க அத்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் தான் மனோஜுக்கு வந்து கஞ்சி காய்ச்சிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மீனா வெளியே போய் நின்றுருக்காங்க. உடனே அத்தை வந்து பார்த்துட்டு ஏன் வெளியே நிற்கிறா, போய் டீ தானே ஒன்று காஃபி தானே போட சொன்னேன், ஏன் இப்படி வந்து பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து மீனா சொல்கிறாங்க, இல்லை அத்தை, அவங்க ரோகிணி வந்து உள்ளே இருக்காங்க, கஞ்சி காய்ச்சிட்டு இருக்காங்க. இத்தனை காலையில் அவள் யாருக்கு கஞ்சி காய்ச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவ்வளோ காலையில் எதுக்கு வந்து கஞ்சி காய்ச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி போய் கேட்குறாங்க ரோகிணிகிட்ட. ரோகிணி யாருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறது, மனோஜுக்கு தான் வந்து உடம்பு சரியில்லை. ஓ இப்படிலாம் பண்ணி நீ வந்து மனோஜ்கிட்ட வந்து கரிசனை வாங்க பார்க்குறியா, மனோஜ் கூட ஒன்றா சேரலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேட்குறாங்க. உடனே ரோகிணி வந்து ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. என்ன இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா வந்து ஐடியா கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து அத்தை வந்து சரியாக பேசணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு அத்தையோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்களா, அந்த ஆண்டிகிட்ட பேசுங்க, அப்போ தான் வந்து சரியாகும். நீங்கள் வந்து என் பேச்சை கேளுங்க, கேட்காட்டி போங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா போயிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போனால் நம்ம முத்து பார்த்தீங்கன்னா மீனா மேலே ஏதோ கோபமாக இருக்காரு போல இருக்குது. நைட்டு பார்த்தீங்கன்னா சவாரிக்கு போயிட்டு நைட்டு வந்து வரவே இல்லை. அது வந்துட்டு மீனா கால் பண்ண வாட்டி தான் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி என் சவாரிக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிட்டியான்னு மீனா கேட்குறாங்க. அதை கூட அவர் வந்து ஒத்துக்கல. அவர் வந்து கேட்கல, காது கொடுத்து உடனே வந்து இந்த மாதிரி டக்குன்னு ஃபோனை வச்சுட்டார். அப்புறமா வந்துட்டு நம்ம அண்ணாமலை அங்கிளை வச்சு பேசி முடித்து அதை ஒரு மாதிரி சால்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அத்தையம்மா வந்து மனோஜ்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. மனோஜ்கிட்ட பேச ஆரம்பிச்சுன்னா மனோஜ் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி ரோகிணி பாவம் தாம்மா, நமக்காக நிறையா பண்ணுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து அத்தை உடனே வந்து கன்சர்னில் கரிசனெல்லாம் அவன் மேலே காட்டிகிட்டு இருக்காள். அவள் இவ்வளோ பெரிய போய் சொல்லியிருக்கா, கில்ட்டி மில்லியனர் சொல்லியிருக்கா, நீ வந்து அவளை போய் நம்பிட்டு இருக்கியா, அப்படிலாம் இல்லைம்மா, அவள் வந்து பணம் இல்லைன்னா நல்ல பொண்ணு தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. அவங்க அம்மா விஜயா வந்து ஒத்துக்க மாட்டேங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது, நீ அம்மிட்ட படுன்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டு போயிடுறாங்க. பின்னாடி வந்து ரோகிணி இருக்காங்க. ரோகிணியை வந்து அதை வந்து கேட்டுட்ருக்காங்க. ரோகிணி வந்து கேட்டுட்ருக்காங்க, ஐயோ என்ன இப்போ இவங்க வந்து இப்படி வந்து நம்ம மனோஜ்கிட்ட பேச விடாமல் தடுக்கிறாங்களே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்தாண்ட பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ருதி வந்து நேற்று வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சு இல்லையா, அந்த பிரச்சனையும் ஓடிட்டுருக்கு. அந்த பிரச்சனை வந்து நம்ம ரவி கேட்குறேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து கேட்குறாங்க, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்துப்பா, ஏன் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, என் மேலே உனக்கு அக்கறை இல்லையா அப்படின்னு சொல்லி. உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை அப்படிலாம் இல்லை, ஒரு இடத்துல வேலை பார்க்குறோன்னா நம்ம கொஞ்சம் அமைதியாக தான் ஒத்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். உடனே வந்து அவங்க மேனேஜர் வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ஸ்ருதிக்கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க. நேற்று நடந்தது சாரி, ஆஸ் ஒரு பொண்ணை வந்து நான் வந்து அப்படிலாம் வந்து யோசிக்காமல் விட்டுட்டேன், சாரி ஸ்ருதி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. உடனே வந்து நீத்து கேட்டவுடனே இவர் வந்து அப்படியே பில்லோ எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு ரவி ஸ்ருதிக்கிட்ட அடிக்கிறதுக்கு. அவங்க கொஞ்சம் அடிச்சுட்டு அப்படி இப்படின்னு பேசிவிட்டு அப்புறமா ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து முழிச்சிட்டு இருக்காங்க, என்னடா இவங்க பேசவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரோகிணி வந்து பேச விடுவாங்களா, அத்தை வந்து ஒத்துப்பாங்களா இல்லையா, முத்து நாடகம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகலை அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. ஸோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது, பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க கைஸ். கண்டிப்பாக நான் வந்துட்டு நல்ல வீடியோஸும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகாநதியும் சிறகடிக்க ஆசையும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.